அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. இன்று வரலாற்றில் மிக முக்கியமான நாள். தமிழக வரலாற்றை எழுதியவருக்கான பிறந்த நாளும் கூட. திரு எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாள் விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு இருக்கிறது. உலகெங்கிலும் வாழக்கூடிய திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்களும் அஇஅதிமுகவினுடைய தொண்டர்களும் அவருடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி இருக்கிறார்கள். அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்களும் இன்றைய தினம் அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவியும் மாலை அணிவித்தும் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொண்டர்களும் பங்கேற்றார்கள். அப்போது ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி செய்தியாளர் சந்திப்பின் போது புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் அடைந்த வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி பேசியதோடு இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வளர்க்கிறார்கள், வளர்க்க முடியாமல் திணறுகிறார்கள், இது போன்ற பல்வேறு முக்கியமான அம்சங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இது குறித்து தான் இன்றைய தினம் ஜெயா பிளஸ் 4 விருந்தினர்களோடு விவாதத்தை முன்னகர்த்த இருக்கிறது. முதலில் உங்களுக்கு நான் விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு இளந்தமிழ் ஆர்வலன் மற்றும் திராவிட ஆய்வாளர் திரு துரைக்கருணா, உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு ஐஜேகேவின் ஊடக செயலாளர் திரு நித்யானந்தம் மற்றும் எழுத்தாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முன்னதாக துரைக்கருணா சார், திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்தநாள் விழா. 109வது பிறந்தநாள் விழாவிலும் அவரை பற்றி போற்றாத நபர்களே இல்லை. இன்னைக்கு கூட பலரும் பேசும்போது இப்போது எம்ஜிஆர் அப்படின்ற வார்த்தையை தாண்டி அவர் செய்த விஷயங்களை மட்டும்தான் அதிகமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் செஞ்சாங்க, இதெல்லாம் இருந்தனால தான் இங்கே இவ்வளவுக்கு முன்னேறிட்டோம் அப்படின்னு. இவ்வளவு காலங்கள் கடந்தும் போற்றப்படுகிறார் திரு எம்ஜிஆர். உங்களுடைய பார்வை? எம்ஜிஆர் என்கிற அந்த 3 எழுத்து ஒரு மந்திர சொல். உண்மை, நேர்மை, உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இவை இருந்தால் ஒரு மனிதன் உச்சம் தொடலாம் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்தான் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவர் தமிழ் திரையுலகிலும் தமிழக அரசியல் பொது வாழ்விலும் உச்சம் தொட்ட மாமனிதர். நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி அவர் மறைந்து 38 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் இந்த உலகம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு தாண்டி இந்த இந்தியாவின் பிற மாநிலங்களிலும், இதை தாண்டி கடல் கடந்தும் லண்டன், பிரான்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, கனடா என்று பல்வேறு நாடுகளிலும் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கிற அவருடைய முந்தைய ரசிகர்கள், தொண்டர்கள், இதை தாண்டி அவருடைய ஆதரவாளர்கள் என்று பொதுவெளிகளில் பலருமே அவருடைய பெருமைகளை, புகழை பறைசாற்றி வருகிறார்கள். அதாவது மிக மிக சாதாரண ஏழை குடும்பத்தில் ஒருவேளை உணவுக்கு கூட சிரமப்படுகிற ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து 7 வயதில் நாடக கொட்டைக்குள் புகுந்து உழைக்க தொடங்கினார். அவர் ஒவ்வொரு முறையும் கையெழுத்து போடுகிற போது உழைப்பவரே உயர்ந்தவர் என்பதை எழுதித்தான் கீழே அவருடைய எம்ஜி ராமச்சந்திரன் அவர் கையொப்பம் எழுதுவார். அந்த உழைப்புக்கு அவர் இறுதி வரையிலும் முக்கியம் கொடுத்தார். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்கிற பாடல் வரிகளின் உயிர் தத்துவமாய் வாழ்ந்தார். உழைத்து பொருளீட்டி எல்லோருக்குமே உதவினார். அதனால் தான் வள்ளல் என்று பெயர் எடுத்தார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்கிற பாடல் வரிகளுக்கும், மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்கிற இந்த பாடல் வரிகளுக்கும் இன்றும் அவர் உயிர் தத்துவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தான் வரலாற்று பதிவு. 1936 தமிழ் திரையுலகிற்கு வருகிறார். 7 வயதில் நாடக கொட்டகை. கிட்டத்தட்ட 1936 1977 இந்த மண்ணினுடைய முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கிற 136 திரைப்படங்கள். அதில் அந்த 136வது படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடையாத நிலையில் தேர்தல் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். ஆளுநரை சந்தித்து அமைச்சரவை பட்டியலை கொடுத்த உடனே ஆளுநர்
உடனடியாக பதவியேற்புக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று சொன்ன பொழுது ஒரு 10 நாட்கள் அவகாசம் கொடுங்கள், கோடிக்கணக்கான ரூபா போட்டு படம் எடுத்துட்டாங்க, அந்த படத்தை முடிச்சுட்டு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அந்த முதலமைச்சர் நாற்காலி என்பது அவருக்காக காத்திருந்தது 10 நாட்கள். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு பெற்ற மாமனிதராக புரட்சியர் எம்ஜிஆர் இருந்தார். 47 தான் கதாநாயகன் வாய்ப்பு கிடைக்குது. கிட்டத்தட்ட 10-11 ஆண்டுகள் போராடி 36லேருந்து 47 வரைக்கும். அந்த 1947லேருந்து நான் குறிப்பிட்ட அந்த 77 வரைக்கும் 136 திரைப்படங்கள். இதில் கிட்டத்தட்ட 85 திரைப்படங்கள் 100 நாட்களை கடந்து ஓடிச்சு. ஒரு 18-20 திரைப்படங்கள் வெள்ளி விழா. அப்போல்லாம் வெள்ளி விழா 25 வாரங்கள், 175 நாள் போனால் தான் வெள்ளி விழா கொண்டாடுவாங்க. ஆமாம், தினசரி 3 காட்சி 4 காட்சிகள்னு ஓடி அவர் இன்றைக்கு இருக்கிற நம்ம பார்க்குறோம் வெற்றிகரமான 3வது நாள் அப்படிங்கிற மாதிரி சுவரீட்டுகள் ஓட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படி இருந்தார் பாருங்க. ஒரு ஆண்டுக்கு 1963-64 ஒரு ஆண்டுக்கு 8 படங்கள் 9 படங்கள் அவருடைய படம் வரும். 66 அதே மாதிரி கிட்டத்தட்ட 9 படங்கள் ஒரே ஆண்டில் வெளிவந்தது. அத்தனையுமே வெற்றி படங்களாக இருந்தது. தமிழ் திரையுலகில் அவருடைய படங்கள் என்பது மக்களுக்கான பாடங்களாக இருந்தது. பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் கற்றுத்தர முடியாத பல வாழ்வியல் தத்துவங்களை, நெறிமுறைகளை புரட்சி எம்ஜிஆர், புரட்சி நடிகர், அன்றைய மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்கள் அவங்க வாழ்வியல் நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்ததுன்னு பார்ப்போம். எந்த வன்முறையுமே இருக்காது. ஒரு மிக பயங்கரமான வில்லன்களாக இருப்பாங்க, அவங்களையும் திருத்தி ஒன்று அவர்கள் திருந்தி நல்வாழ்வுக்கு வர வேண்டும், இல்லை என்றால் அவர்களை திருத்தக்கூடிய காவல்துறை, சிறைத்துறை அங்கே வந்து ஒப்படைச்சிருவார். இப்போ இன்றைக்கு மாதிரி இப்போ வீச்சர்கள், பட்டாக்கத்தி, துப்பாக்கியெல்லாம் அப்போ அவருடைய படங்களில் அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி காட்சிகளில் இடம்பெறக்கூடிய வசனங்கள், பாடல்களில் இடம்பெறும் கருத்துக்கள் ஒவ்வொன்றிலுமே இந்த மானுடத்திற்கு தேவையான அந்த கருத்துக்கள் அதில் பொதிந்து கிடக்கும். அதனால தான் அது இன்றைக்கும் மக்கள் மனதில் அவர் குடிகொண்டிருக்கிறார். அவருடைய திரைப்படங்கள் என்பது நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு அவருடைய திரைப்படங்கள் பெருமளவு துணை நின்றது. அந்த தொடக்க காலத்தில் 53 திமுகவுக்கு வந்ததற்கு பிறகு 57 தான் முதன்முறையாக தேர்தல் வருகிறது. 49 தொடங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் 57 தான் முதல்ல தேர்தலை சந்திக்கிறது. அந்த 57, 62, 67, 71 இந்த 4 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகமான இடங்களை பெறுவதற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கும் அன்றைய புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தான் முழு முதற் காரணம். இது அண்ணாவே பல முறை குறிப்பிட்டிருக்கிறார். அறிஞர் அண்ணாவே அன்றைய காலகட்டத்தில் இந்த திமுகவிற்கு எம்ஜிஆர் கட்சியில் தான் பேர். பொதுவெளிகளில் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணாவையே கூட 1-2 முறை கோவில்பட்டியில், மதுராந்தகம் பகுதியில் உழைக்கும் தொழிலாளர்கள், ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் அண்ணாவினுடைய காரை மறித்து அந்த திராவிட முன்னேற்ற கழக கருப்பு சிவப்பு கொடியை பார்த்து நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா என்று கேட்டதெல்லாம் அண்ணாவே பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த நான் குறிப்பிட்ட அந்த 57-62 தேர்தலுக்கு பிறகு 67 அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கே போக முடியல. ஆனால் மருத்துவமனையில் அந்த தொண்டையில் கட்டு போட்டிருந்த அந்த படம், புகைப்படம் 234 தொகுதிகளுக்கும் அந்த புகைப்படம் சென்று திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது. இதை பேரறிஞர் அண்ணாவே பதிவு பண்ணியிருக்கார். மாணவர் திமுக சார்பாக அண்ணாவை சந்தித்து மாலை அணிவிக்க போகிறாங்க 67 தேர்தல் வெற்றி கொடுத்தோன்னே. அப்போ அதே நுங்கம்பாக்கம் அவனியூ சாலையில் பேரறிஞர் அண்ணா இருந்தபோது அந்த வீட்டில் இந்த வெற்றிக்கு காரணமானவர் மருத்துவமனையில் படுத்திருக்கார். நீங்கள் அவருக்கு முதல்ல போய் மாலை போட்டு நன்றி சொல்லிவிட்டு அப்புறமா இங்கே வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பெரிய தூணாக திமுகவினுடைய பிதாமகன்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு அது ஆட்சி அதிகாரத்திற்கு உறுதுணையாக இருந்தவர் தான் பொன்மனச்செம்மல் புரட்சி. தான் சம்பாதித்து உழைத்த பணத்தை ஒவ்வொரு தேர்தலுக்கும் எடுத்துகிட்டு போய் அந்த வேட்பாளர்கள் அன்றைய தினம் திமுகவில் மிக சாதாரண டெய்லராக இருந்தவர், விவசாயியாக இருந்தவர், கூலித்தொழிலாக இருந்தவர்லாம் வேட்பாளர் நிறுக்கப்பட்டார்கள். அப்போவே அவங்களுக்கு 5000, 10,000 கொடுப்பார். இந்த முரசொலிமாறனுடைய கல்வி செலவு, அவர் பட்டம் படிப்பதற்கு, துரைமுருகனுடைய கல்வி செலவு, அவர் பட்டம் படிக்க சட்டம் படிப்பதற்கு நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் உதவினார். பல சந்தர்ப்பங்களில் அவங்க இந்த விஷயத்தை அவங்க வெளியிலே சொல்லியிருக்கிறாங்க. ஆக இன்றும் மக்கள் மனதில் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய அணுகுமுறை, திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் அவர் பயணித்த அவருடைய அந்த அணுகுமுறை, நடைமுறை என்பது தான் இன்னும்
மக்கள் மனதில் அவர் நிரந்தரமாக இடம் பிடித்திருக்கிறார் என்பது முதற் சுற்று. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இளந்தமிழ் அழற்பன் சார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர். இப்போதும் தமிழ்நாடு தாண்டி பிற மாநிலங்களில் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டாலும் அதனுடைய அடித்தளம் தென் மாநிலமான தமிழ்நாட்டில் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட ஒரு தொடக்கமாகத்தான் இருக்கும். இது வரலாறு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் திரு எம்ஜிஆர் குறித்து? பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த நாள். இன்றைய தினம் நாம் மட்டுமல்ல, அவர் மறைந்த பிறகு கடந்த 38, 39 ஆண்டு காலமாக ஒவ்வொரு தெருவிலும் கட்சிக்கு அப்பாற்பட்ட, அதுவும் குறிப்பாக சாமானியர்கள், சாதாரண அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய ஏழை, தினமும் கூலி வாங்கி அந்த வீட்டில் அடுப்பெரியக்கூடிய அந்த வீடாக இருந்தாலும் அதிகமாக அந்த மாதிரி மக்கள் அவர்கள் செலவில் ஒரு படத்துக்கு மாலை போட்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்துக்கு மாலை போட்டு வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய், ஊதுபத்தி வைத்து ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இந்த அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆங்கிலத்தில் சொல்றதா எம்ஜிஆர் இஸ் அ பினாமினா. நம்ப முடியாத ஒரு அரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு குணச்சித்திரம், இன்கிரெடிபிள் கேரக்டர் என்று சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், அண்ணன் துரைக்கருணா இப்போது குறிப்பிட்டதை போல ஒரு ரொம்ப வறுமையில வாடக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய தகப்பனார் ஒரு மேஜிஸ்ட்ரேட். இன்றைய காலகட்டத்தில் இருப்பது போல அப்பெல்லாம் அந்த ஜாப் செக்யூரிட்டி அல்லது அதுக்கான வசதிகள் போன்றவை இல்லாத நேரத்தில், ஒரு அகாலமான நேரத்தில் அவங்களுடைய தகப்பனார் மறைந்த பிறகு அந்த குடும்பம் வறுமையில் பால் பட்டு கஷ்டப்பட்ட போது குடும்பத்தின் சுமையை அவர் தோளில் சுமக்க தொடங்கினார். ரொம்ப இளைய வயதுல ரொம்ப கஷ்டப்பட்டு மிகுந்த உழைப்பை கொடுத்து படிப்படியாக முன்னேறி இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு அவரை போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தது. வெற்றி படங்களை கொடுத்தது மட்டுமல்ல, அது பொருளாதார அந்த அடிப்படையில் மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. அவர் மறைந்தும் 38, 39 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் அவருடைய புகழ் மங்காமல் இருக்கிறதுனால் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அவருடைய தனி மனித அந்த வாழ்க்கையில அவர் கடைபிடித்த ஒழுக்கமாக இருக்கட்டும், ஒரு கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் உடற்பயிற்சி செய்து ஏழை எளியவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்று அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் இந்த ராமாவரம் தோட்டத்தில் 3 வேளையும் அவரை பார்க்க வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் வயிறார உணவளித்த ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளலாக திகழ்ந்தார். இப்படி ஏதோ ஒரு திரை நட்சத்திரம் மக்களிடம் மிகப்பெரிய கவர்ச்சியோடு திகழ்ந்தார், எல்லாருக்கும் உணவு கொடுத்தார் என்பது அல்ல. அவருடைய வள்ளல் குணமாக இருக்கட்டும், அரசியலில் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை, அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் கை கொண்ட அந்த ஒரு ஒரு பாணி இருக்கிறது அல்லவா, எல்லாத்தையும் நக்கல் நையாண்டி செய்து கிண்டல் அடிக்கக்கூடிய அந்த அந்த பண்பினை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய திரு திமுகவினுடைய முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி, அவர் வழி ஒற்றி வரக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதாரணமானவர்கள் எல்லாம் இன்றைக்கு முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நக்கல் நையாண்டி கேலி பேசுவது உண்டு. என்ன கொள்கையை இவர் நடைமுறைப்படுத்த போகிறார் என்று சொன்னோம். ஒற்றை வார்த்தையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், என்னுடைய கொள்கை அண்ணாயிசம் என்று. அண்ணாவை எந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய, மதிக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய அந்த பண்பு கொண்ட தலைவராக இருந்தால் புரட்சித் தலைவர் அந்த வார்த்தையை, அது அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு சொல். கம்யூனிசத்தை பார்த்திருக்கிறோம், காந்திசத்தை பார்த்திருக்கிறோம், இப்படி பல்வேறு இசங்கள் உலகத்தில் அது எழுத்து வடிவமாக தத்துவ சித்தாந்த புத்தகங்களாக இருந்த போது அண்ணாயிசம் என்று ஒரு வடிவம் பெறாத ஒரு விஷயத்தை கேலி பேசினார்கள் இந்த திமுக. எந்த தலைவரை நாம் எல்லாம் நெஞ்சிலே ஏந்தி இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு தலைநிமிர்ந்த ஒரு மாநிலமாக திகழ்கிறது என்று நாம் எந்த தலைவரை நினைத்து பெருமைப்படுகிறோமோ, யார் இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பெயரில் ஒரு இசம், அதாவது ஒரு சித்தாந்தத்தை அடையாளம் காட்டும் போது ரொம்ப மோசமாக எள்ளி நகையாடியது கருணாநிதி தலைமையில் இருக்கக்கூடிய திமுக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளக்கம் சொன்னது அண்ணாயிசத்திற்கு என்னவென்று சொன்னால்,
காந்தியிசமும் பொது உடைமையும், அதாவது கம்யூனிசமும் கலந்ததுதான் என்னுடைய கொள்கையாக நான் நடத்தக்கூடிய இந்த அரசியல் கட்சி. இது ஆட்சிக்கு வந்தால் நான் நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்கும் என்று சொல்லி, அதே நேரத்தில் இன்னொன்னையும் குறிப்பிட்டார். இதுல பொது உடைமையை நான் எந்த அளவிற்கு உயர்த்தி பிடிக்க ஆசைப்படுகிறோனோ, தேவைப்படுகின்ற இடத்தில் மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுப்பதில், வெல்ஃபேர் ஸ்கீம் நடைமுறைப்படுத்துவதிலே நான் தனியாருடைய பங்களிப்பையும் அந்த தனியுடைமையையும் நான் ஆதரிப்பேன் என்று வெளிப்படையாக சொல்லி அதை செயலிலும் நடைமுறைப்படுத்தி காட்டினார் என்று சொன்னால், அதில் உச்சகட்டமாக நாம் பார்க்க வேண்டியது இந்த பொது உடைமை தனி உடைமை அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது. தனி உடைமை என்று சொல்லுகிற போது பொறியியல் கல்லூரிகளை, பாலிடெக்னிக்குகளை தமிழ்நாட்டில் அவர் அறிமுகப்படுத்திய போது, அதே போல 10+2+3 என்று பள்ளி கல்வியை மாற்றி அமைத்தவர். உங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது மூத்தவர்கள் அண்ணன் துரைக்கரன் அவர்கள் இருக்கிறார், பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார், திரு நித்யானந்தம் அவர்கள் இருக்கிறார். அவங்கெல்லாம் வந்து பள்ளியிலேயே 10வது முடித்து 11ஆம் வகுப்பு தான் SLC. அப்போ அதுக்கு அடுத்த வகுப்பு PUC என்று கல்லூரிக்கு செல்ல வேண்டும். இது வந்து சாதாரண ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு பெரிய ஒரு சுமையாக இருந்த போது 10ஆம் வகுப்பு 11, 12 10+2 என்கின்ற திட்டத்தை மிக சாதுரியமாக தமிழ்நாட்டில் விரைவாக நடைமுறைப்படுத்தி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு 12ஆம் வகுப்பு வரை ஒரு 17 வயது வரைக்கும் ஒரு சிறந்த கல்லூரியை பெறுவதற்கான வழியை, அந்த வாசலை திறந்து வைத்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பிறகு கல்லூரியில போனா இன்னும் வேலை வாய்ப்புக்கு சிக்கல்கள் இருந்த காலம் அது 80களின் தொடக்கத்தில். அப்ப பாலிடெக்னிக்குகளையும் தனியார் பொறியியல் கல்லூரிகளையும் நிறைய ஊக்குவித்து அதற்கான சலுகைகளை, நிலங்களை கொடுத்து அதுக்கான அனுமதிகளை, லைசன்ஸுகளை பெறுவதற்கு எளிமைப்படுத்தி சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்து அவர் செய்த புரட்சி தான் இன்றைக்கு அகில இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் தமிழ்நாட்டை சார்ந்த பொறியியல் வல்லுநர்கள் கூகுள், ஆப்பிள் போன்ற, மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களில் மட்டுமல்ல, எந்த துறையை எடுத்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய AI டெக்னாலஜியிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்ட அடித்தளம். அவர் சொன்ன அந்த அண்ணாயிசத்தில் இருக்கக்கூடிய அந்த தனி உடைமையையும் நான், கேபிட்டலிசத்தையும் நான் ஆதரிப்பேன், தேவையான அளவு மக்களுக்கு நன்மை பயக்கின்ற வரை என்று அதுக்கு தனக்கென்று ஒரு லிமிடேஷன் வைத்துக் கொண்டு செயல்பட்ட ஒரு உன்னதமான தலைவர். சரி. அதே போல பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயம் நம்ம வந்து உணவளிக்க வேண்டும், வயிறு நிறைந்தால்தான் அவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்த முடியும் என்று அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மிக சிறப்பாக நடத்தினார். அதுல இன்னைக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னா அடுத்த இதுல அவர் எப்படி அதற்கான அந்த அரிசியை, மற்ற நிதி உதவிகளை மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றார் என்பதை, அதன் மூலமாக அண்ணாயிசம் என்று சொல்லக்கூடிய மாநில சுயாட்சியை எப்படி அவர் நிலைநாட்டினார், அமைதியாக காந்திய வழியில் மிக புரட்சிகரமான விஷயங்கள் எல்லாம் செய்து முடித்தார் என்பதை நான் அடுத்த சுற்றில் நான் விரிவாக நம்ம பேசுவோம். திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்து நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறீங்க. உங்களுடைய பார்வைகள் திரு எம்ஜிஆர் குறித்து? எடுத்த விஷயத்தை சொல்கிறேன். மிகவும் நுட்பமாக, மிகவும் ஆழமாக ஆராய்ச்சிக்கு உரியக்கூடிய ஒரு தலைவராக நான் எப்போதும் எம்ஜிஆரை பார்க்குறது உண்டு. கடந்த சும்மா ஒரு 40 ஆண்டுகளாக அப்படி தான் பார்த்துட்டு வரேன். 2-3 விஷயங்கள் மட்டும் அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு வந்து திரை எம்ஜிஆர். இங்கே பல பேர் சொல்லியிருக்காங்க, பல சமயம் மேடைகளே சொல்லியிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் இரட்டை வேடங்கள் நடித்த திரைப்படங்கள் அதிகம். நாடோடி மன்னன் தொடங்கி அது வரைக்கும் உங்களுக்கு எங்கள் வீட்டு பள்ளியாக இருக்கட்டும், சரிங்களா, அல்லது மாட்டுக்கார வேலனாக இருக்கட்டும், பல படங்களில் அவர் 2 வேடம் நடிச்சார். பல பேர் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன ஒரு பெரிய ஒரு குறுந்தாடி வச்சுட்டா அவர் வேற ஒருத்தராக தெரியாமல் போயிடுமா அப்படிலாம் பேசுவாங்க. அவர்களால் இந்த மாதிரி திரும்பவும் இந்த அவையிலேருந்து திரும்பவும் சொல்கிறேன், உலகத்திலேயே எம்ஜிஆர் ஒருவர் தான் எந்த ஒரு உருவ மாற்றமும் இல்லாமல், உடை மாற்றம் கூட இல்லாமல், ஆனால் இவர் தான் அண்ணன், இவர் தான் தம்பி, இவர் தான் போலீஸ்காரர், இவர் தான் வந்து கல்வர் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல மக்களுக்கு தீர்மானமாக தெரியும். இவ்வளோக்கும் அந்த அளவுக்குலாம் கல்வியறிவு இல்லாத மக்கள், நானும் அடிப்படையால் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். ஒரு இடத்துல கூட இது எந்த எம்ஜிஆர் யாரும் கேட்டதே இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு டெக்னிக்கு உலகத்தில் எம்ஜிஆர் மட்டும்தான் கொண்டு வந்தார். ஐடியா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாதா இல்லைங்கிறது இல்லை, மக்களுக்கு இது அண்ணன், இது தம்பிங்கிறது புரியணும், அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு போகிறோம். இங்கே இதுக்காக அமெரிக்காவிலேருந்து ஒரு மேக்கப் மேனை கொண்டு வந்து நான் வந்து ஒரு பாட்டியாக அதுக்காக 5 கோடி ரூபா செலவு பண்ணுறங்கிறது இதெல்லாம் கிடையாது எம்ஜிஆருக்கு. அதெல்லாம் இல்லை, மக்களுக்கு புரியும் நான் யாருங்கிறது புரியும், நான் யார் மன்னன், யார் நாடோடிங்கிறது மக்களுக்கு புரியும், அது போகிறோம்ல. யார் வழக்கறிஞர், யார் வந்து மாடு ஓட்டுகிறவங்கிறது வந்து மாட்டுக்கார வேலைன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு இடத்துல கூட, ஒரு காட்சியில் கூட மக்களுக்கு அந்த ஒரு குழப்பம் வந்ததே இல்லை.
இதை எம்ஜிஆர் மட்டும்தான் சாதிச்சு காட்டினார். இதுதானுங்க நடிப்பு. எங்கள் வீட்டு பிள்ளை உதாரணம். ஆமாம், எங்கள் வீட்டு பிள்ளை. அதான் சொல்கிறேன், எல்லா படத்துலையுமே யார் வந்து ஒரு துணிச்சல் மிக்க ஒரு கதாநாயகன், யார் வந்து எல்லாவற்றுக்கும் பயப்படக்கூடிய அச்சப்படக்கூடிய ஒரு கதாநாயகன்கிறது எங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாருக்குமே தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல இவ்வளவுக்கு நான் சொல்கிறது, 60 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் கிராமத்தில் வில்லேஜில் டென்ட்டு கொண்டால தரையில் உட்காந்து பார்க்குற எங்களுடைய பாட்டிகளுக்கெல்லாம் கூட தெரிஞ்சது இவர் யாருங்கிறது. இதுதானே நடிப்புங்கிறது. நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லை, உருவமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து ஒரு உண்மையிலே நடந்தது. அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து அவங்களுக்கு 5 கோடி ரூபா மேக்கப் கொடுத்து ஒப்பனை எல்லாம் போட்டு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எதுக்கு? தேவையே இல்லை. ஸோ மக்களுக்கு என்ன தெரியும், மக்களுக்கு புரிய அளவுக்கு என்னால் தர முடியுங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருந்தது எம்ஜிஆர். தொடர்ந்து சாதித்தார். அது ஒன்று. சரிங்களா? இன்னும் அவரை பற்றி நிறைய பேசுறதுக்கு இருக்குது. 2 விஷயங்களை மட்டும் நான் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போகணும் பார்க்குறேன். ஒன்று வந்து பல பேர் சொல்லாத ஒரு விஷயம், எம்ஜிஆர் இலவச காலனி திட்டம் கொண்டு வந்தார். பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக காலனி தருகிற திட்டம். அது பின்னால் அந்த ஒரு சமூக நீதி பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அப்பொழுது 1970களெல்லாம் பல கிராமங்களில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் காலிலே செருப்படி செல்வதற்கு தடை இருந்தது. ஆமாம், காலில் செருப்பு அணிஞ்சு போக முடியாது. இது மாற்றி அமைக்கணும். எம்ஜிஆர் என்ன பண்ணார், இலவச காலனி திட்டம் கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க போகும்போது எம்ஜிஆர் கூட செருப்பும் போட்டு ஊருக்குள்ளே போனாங்க. எந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை எந்த அளவுக்கு எளிமையாக கொண்டு சேர்த்தார் பாருங்க. அதுதான் எம்ஜிஆர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 1977 பொதுத்தேர்தல் முடிவுகள் வருகிறது. நாங்கள்லாம் அதெல்லாம் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு அந்தளவுக்கு அரசியல்லாம் தெரியாது அப்போல்லாம். சரிங்களா? ஆனால் எங்களுக்கு இவர் வந்து விட்டாருன்னு தெரியுது. அப்போது அது வரைக்கும் நாங்கள் வந்து சைக்கிளில் டபுள்ஸ் போனால் போலீஸ்காரங்க பிடிப்பாங்க. காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. இறங்கி அனுப்புனா காற்று பிடிங்கி விட்டுருவாங்க, நாங்கள் தள்ளின்னு போனோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த வந்த உடனே முதலாக கையெழுத்துப்பட்டதே வந்து சைக்கிளில் டபுள்ஸ் போடலாம் அப்படின்னு தான். அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் ஊரில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே டபுள்ஸ் போயிட்டு வந்தோம். அந்த அனுபவத்தை வந்து எங்களால் மறக்கவே முடியாது. சரி உங்களுக்கு எம்ஜிஆர் போக விட்டாரு, இங்கே போங்க அப்படின்னு நம்ம சிரிச்சு தான் சொன்னாங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய காவலர்கள் தான். சரிங்களா? அது எங்களால் மறக்கவே முடியாது. அதுக்கு முன்னால் ரேஷன் கடைக்கு நீங்கள் எப்போ போய் பார்த்தாலும் இல்லைன்னு தான் போர்டு இருக்கும். ஒருவேளை ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒரு நீளமாக வரிசை நிற்கும். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டிலே பொது விநியோக திட்டத்தில் நீங்கள் எப்போது போனாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். அந்த முறையை மாற்றி அமைத்த அவர் தான். சரிங்களா? அப்புறம் இப்போ டவுன் பஸ்ஸு சொல்கிறாங்களா, எல்லா ஊருக்கும் போதில்லை. இந்த டவுன் பஸ்ஸு முதல்ல கொண்டு வந்து அவர் தான். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, நான் கல்லூரி படிக்கும்போது அது வரல. நான் கல்லூரி முடிக்கும்போது தான் டவுன் பஸ் வந்தது. இல்லைனா நான் இன்னும் ரொம்ப சிரமப்படாமல் போயிருப்பேன். தினமும் ஒரு நாளைக்கு போகும்போது 10 கிலோமீட்டர் நடக்கணும், வரும்போது 10 கிலோமீட்டர் நடக்கணும் எனக்கு. ஆனால் டவுன் பஸ் வந்தப்பறம் அவங்க அப்படியே போயிட்டு வர முடியும். அது எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். சரிங்களா? இன்னொரு விஷயம் பாருங்களேன், எல்லாமே இந்த பொறியியல் கல்லூரிகளை பற்றி சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 1991 இந்தியாவில் அந்த பொருளாதாரம் விரிவடைகிறது. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து குளோபலைசேஷன் வருது, உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல் அதெல்லாம் வருகிறது. அப்போது ஒரு மிகப்பெரிய பூம் வருது. அப்போ தான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியெலாம் மிகப்பெரிய அளவில் மேலே வருகிறது 90s. ஆனால் இதற்கு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பொறியியல் பட்டதாரிகளை தயார் செய்து வைத்து விட்டு போனார் எம்ஜிஆர். 1991 உங்களுக்கு வந்து மென்பொருள் துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூம் வருகிற போது, அப்போ ஏராளமான இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் என்கிற போது தமிழகம் தயாராக இருந்தது தருவதற்கு. உங்களுக்கு எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் வேண்டுமென்றாலும் இங்கே வந்து அந்த தொகுதியுடன் இருக்கக்கூடிய பொறியாளர்களை தருகிறேன்னு சொல்லி தமிழகம் தந்தது இல்லை. இதுதான் தீர்க்க தரிசனம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், எல்லாம் யாரால் செய்திருக்க முடியும்? அப்புறம் நிறைவாக ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் டைம் இருந்தால் பார்த்துக்கலாம். சத்துணவு திட்டத்தை பற்றி சொன்னாங்க. ஆக்சுவலாக அப்போது வந்து சத்துணவு திட்டத்தை நிறைவேற்றி ஒன்று எம்ஜிஆர் முடிவு செய்து விட்டார். ஆனால் அதுக்கு இங்கே அந்த அளவுக்கு போதுமான ஒரு நிதி வசதி இல்லை. அவர் என்ன சொன்னால், இடம் மக்களிடம் கையேந்தியாவது துண்டியேந்தியாவது நான் நடத்தி காட்டுவேன் அப்படி சொன்னாங்க. ஆனாலும் கூட மத்திய அரசை அணுகி பார்க்கலாமே ஒரு எண்ணம் வருகிறது. இங்கேருந்து போகிறார். அப்போ இருந்த ஒரு மூத்த அமைச்சர் இப்போது இருக்கிறார். அவர்களும் சேர்ந்து எங்களுக்கு டெல்லிக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது நல்ல வேலையாக அப்போது அங்கே உணவு செயலாளராக இருந்தவர், ஃபுட் செக்ரட்டரியாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர் திரு BS ராகவன் அவர்கள். இப்போ தான் சமீபத்தில் 95 வயதில் மறைந்தார். அவர் தான் உணவு செயலாளர். அவரை பார்ப்பதற்கு எம்ஜிஆர் வருகிறார்னு சொன்னோன்னே இவர் என்ன சொன்னால், இல்லை எங்களுடைய மாநிலத்தை சேர்ந்த முதல்வர், நான் தான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வராரு. இவங்க 2 பேரும் சந்திச்சதே இல்லை. ஏன்னா BS ராகவன் வந்து வெஸ்ட் பெங்கால் கேடர். அங்கேருந்து அப்படியே இங்கே உணவு செயலாளராக வர்றாரு. எம்ஜிஆர் போய் பார்க்கணுங்கிற இவர் வர்றாரு எம்ஜிஆர் பார்க்குறதுக்கு. எம்ஜிஆர் இந்த மாதிரி நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன் பண்ணணும், எனக்கு சென்ட்ரல் கிரிட்லேருந்து எனக்கு அரிசி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு FM கரெக்ட் அப்போ வந்து ராம்நிவாஸ் மிர்தா FM ரைட் யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஃபுட் அவர்கிட்ட போய் இவர் சொல்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ கூட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு செயலாளர் சொன்னால் அந்த அமைச்சர் ஒத்துப்பாங்க. பொதுவாக இப்போ போகிறாங்க, இந்த மாதிரி வேணும், உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு. இவ்வளோ வேணும்னு சொல்கிறாரு. ஓகே எடுத்துங்க சொல்லிட்டாரு. வந்து விட்டார். எம்ஜிஆர் வந்து சொன்ன உடனே அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி உடனடியாக வந்து சென்னை விமான நிலையத்திலே சொல்கிறாரு, சத்துணவு திட்டத்தை நான் நிறைவேற்ற போகிறேன், அதுக்கு எப்படி தான் பரவாயில்ல, அதுக்கான திட்டம் வந்து அதுக்கு வேண்டியதாக ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது செய்தி இல்லை.
இதற்கு அப்புறம் ஒவ்வொரு முறை எம்ஜிஆர் டெல்லி செல்லுகிற போதும் சத்துணவுக்காக கொடுக்கப்பட்ட அந்த மத்திய தொகுப்பில் அந்த நிதி அரிசி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு சின்ன ஒரு பேப்பரில் பொட்டலம் கட்டி அவர் பாக்கெட்டில் வச்சுப்பார். சரிங்களா? எப்போ போனாலும் உணவு செயலர் தான் அங்கே வர சொல்லுவார். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரிசி வந்திருக்கு, எங்களுக்கு இதோட கொஞ்சம் நல்ல அரிசி இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஒரு சத்துணவுக்கான அந்த அரிசியை ஒரு பொட்டலம் கட்டி ஜிப்பாக பேக்கெட்டில் போட்டு போன முதலமைச்சர் இருப்பாருன்னா அநேகமாக இவர் ஒருவர் தான். அப்போ அது மேலே எந்த அளவுக்கு ஒரு அக்கறையோடு வந்திருக்கிறார் பாருங்கள். சரிங்களா? நிறைவாக ஒரு செய்தி, பொதுவாக எங்கேயும் நான் சொல்லாத ஒரு செய்தி. பல ஆண்டுகளுக்கு முன்பாக வருமான வரியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி, அவர் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஆய்வு செய்ய போகிற போது அங்கே கட்டாக நிறைய காலணிகள் இருந்தது. சரிங்களா? இவங்க கேட்டிருக்காங்க அவர்கிட்ட, இது என்னங்க அப்படின்னா, இல்லை இது வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் அங்கே வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குதா வச்சுருக்கோம் அப்படிங்கிறது, நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின் போது அவங்க சொன்னது, இதை நான் கொடுக்கல, திரு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தார்கள், ஆனால் எங்களுடைய அறக்கட்டளை பேரில் நான் தருகிறோம். இதெல்லாம் தான் செய்ததை வெளியில் சொல்லிக்கொள்ளாமல் செய்த ஒரு பெரிய வள்ளல். இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள். மிக முக்கியமாக ஒன்று தான், மக்களுடன் நெருக்கமாக இருந்தவர். அதற்கு காரணம் அவர் மக்களை நம்பினார், அதனால் மக்கள் அவரை நம்பினார்கள். இன்றைக்கு வரைக்கும் எங்கள் ஊரில் எம்ஜிஆர் வந்து தலைவர் இல்லை, எம்ஜிஆர் வந்து நடிகர் இல்லை, எங்களை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் எங்கள் வீட்டு பிள்ளை. எங்கள் வீட்டு பிள்ளை அதுதான் இன்றைக்கும். திரு நித்யானந்தம், உங்களுடைய பார்வையில் திரு எம்ஜிஆர் குறித்து ஏன் என்ற கேள்வி ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை ஐஜேகே சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல், திரைப்படம், எம்ஜிஆர் அவர்களை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஆனால் இந்த மண்ணினுடைய விழுமியம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் ஜீவகாருண்யம் என்று சொல்வார்கள். மனிதாபிமானம், கருணை உள்ளம், இவற்றினுடைய உச்சி என்று யாரையாவது நீங்கள் திரைப்படத்திலோ அரசியலிலோ குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அது எம்ஜிஆர் அவர்களை தவிர வேறு எவரையும் அவருக்கு ஈடாக சொல்ல முடியாது. நிறைய பேர் இருந்திருக்காங்க, பெருந்தலைவர் காமராஜர் கூட இருந்திருக்கார். ஆனால் வாழ்க்கையிலே ஒருவேளை சோற்றுக்கு, நம்ம சொன்னார், ஒருவேளை சோற்றுக்கு கூட கஷ்டப்பட்டு வந்து கொண்ட ஒரு மனிதன் காசை பார்த்தா எல்லாத்தையும் உள்ளே போட்டுப்பான். அதுதான் மனித இயல்பு. ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு அல்லலுற்று கூட வாழ்க்கையில் இது மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கின்ற மனம் இருக்கிறது. அதனால தான் அவருக்கு பொன்மன செம்மல்னே பேர் கிருபானந்த வாரியார் கொடுத்தார். பொன்மன செம்மல்னால் லேசான விஷயம் இல்லை. அது மாதிரி ஒரு மனிதாபிமானத்தின் உச்சம் எம்ஜிஆர் அவர்கள். என்னை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் அவர்களோட காலத்திலே அரசியலிலே நான் இருந்தேன் என்று சொல்லிக்கொள்வதிலேயே நான் பெருமைப்படுகிறேன். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலும், அவர் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலும் கூட நான் பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு தொண்டனாக ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தவன். எம்ஜிஆருக்கு எதிரான கருத்து, அதாவது எம்ஜிஆர் அவர்களும் எங்களுடைய கட்சியும் வேறு வேறு கட்சி தான் இருந்தாலும் கூட எம்ஜிஆர் அவர்களை எவருமே குற்றம் சொல்லி குறை சொல்லி இதுவரை நான் கேட்டது கிடையாது. இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில பேர் அந்த நக்கல் நையாண்டித்தனம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு விதிவிலக்கே கிடையாது, கருணாநிதி உள்பட. ஏனென்றால் அவரை மலையாளி என்று சொல்வார்கள். அவர் தமிழினத்திற்கு செய்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே எவருமே செய்தது கிடையாது. அவர் தமிழினம் என்று பார்த்து செய்யவில்லை. பிரபாகரன் அவர்கள் அங்கே தமிழுக்காக ஈழத்திற்கு போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு நிதி வேண்டும். அந்த நிதி வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எம்ஜிஆர் அவர்களை பார்த்தால் உங்களுக்கு நிதி கிடைக்கும் என்று சொல்லி எம்ஜிஆரை பார்க்க செல்கிறார். ஒரு தொகையை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த தொகையை கேட்டால் அவர் கொடுப்பாரோ இல்லையோ என்ற அச்சத்திலே அந்த தொகையை அவர் சொல்லாமல் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். எவ்வளவு என்று கேட்டால் அவர்கள் அதை என்ன என்று பிரபாகரன் சொல்லவில்லை. உடனே அவருடைய அறைக்கு அழைத்து சென்றார். அவருடைய அலமாரியை திறந்து அடுக்காக இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து, இதில் எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழனுக்காக ஒரு மலையாளி, இவர்கள் சொன்ன மலையாளி. ஆக அவர் மொழியை மொழியாகத்தான் பார்த்தாரே தவிர மொழியை கொண்டு மனிதர்களை அடையாளம் பார்க்கவில்லை. இது மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, அவர் வேற்று நாட்டை தமிழன் என்ற காரணம்தான். அவர் இலங்கையை சார்ந்தவர் பிரபாகரன். ஏன் உதவ வேண்டும்? எனவே அவர் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அந்த முடிவு சரியான முடிவாகத்தான் இருக்கும் என்று அவர் நம்பினார். உழைப்பிற்கு ஈடு இணையே கிடையாது என்று வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். தர்மம் தலை காக்கும் என்று திரைப்படத்துக்கு பெயர் மட்டுமல்ல, இன்றைக்கு அவருடைய நிலையிலே உயிர் போராடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் திரையுலகத்திலோ அரசியலிலோ வேறு எவருமே இருக்க முடியாது. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவரை காப்பாற்றுவதற்காக
எனக்கு இந்திரா காந்தி அம்மையாரோட கருத்து வேறுபாடு இருக்கிறது. அவரை காப்பாற்றுவதற்காக தனி விமானத்தையே நிறுத்தி வைத்துக்கொண்டு அமெரிக்கா செல்வதற்கான தயாரிப்பை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் அதிமுக கிடையாது. ஆக அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட மதித்து இந்த மனிதனை காப்பாற்றியே ஆக வேண்டும், இந்த நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய ஒரு சொத்தை இந்த மனிதன் என்று கருதி இருக்கின்றார்கள். என்று சொன்னால் தான் எதிர்த்து போட்டியிட்டவர்கள் கூட, தன்னுடைய எதிரிகளாக இவரை எதிரிகளாக பார்த்தவர்களுக்கு கூட நன்மை செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் மக்களிடத்தில் அடையாளம் காட்ட பொழுது அது அரசியலாக இருக்கும் என்று சொன்னாலும் கூட மிக தெளிவாக நான் அழுத்த திருத்தமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எந்த எதிர்க்கட்சியை கூட அவர் தாழ்த்தி பேசியது கிடையாது. எவரையாவது தமிழகத்திலே பேசியிருந்தால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றியும் அந்த கட்சியை பற்றியும் தீய சக்தி என்று பதிவு செய்தார். அப்படிப்பட்ட நல்ல பொன்மன செம்மல் கூட ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று கடிந்து கொள்ளக்கூடிய அளவில் இங்கே சில அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு புகழ்ந்து பேசலாம், இன்றைக்கு எல்லோரும் புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய சிறப்புத்தன்மையே மனிதாபிமானம், எதிரி என்று யாரையும் பார்ப்பது கிடையாது. இரண்டாவது, இங்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுகள் எல்லாம் ஏதோ தமிழ்நாட்டிலே எத்தனை பொறியாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனை மருத்துவர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் சிறந்து கல்வியிலே சிறந்து விளங்குகிறது என்று சொல்கிறார்கள். எனக்கு அதிலே மாற்று கருத்து இருக்கிறது. கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதிய அன்றைக்கே பாடியிருக்கிறான். நாம் இந்த இந்த அடிமைகளாக சில இருந்த காலத்தினாலே அது வெளிப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தான் 18 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருந்ததை 400 கல்லூரிகளாக மாற்றுவதற்கு துணை இருந்தவர். அதற்கான அரசு ஆணையை பிறப்பித்தவர்கள், நடைமுறைக்கு கொண்டு வந்தவர்கள். ஜெயலலிதா அம்மையார் அதை தொடர்ந்து மிக சிறப்பாக நடத்தி வந்தார்கள். ஆக அவருடைய வாரிசு என்று எவரையும் அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் சரியான வாரிசாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவருடைய அடிச்சுவற்றிலே வந்தார்கள் என்பது நாடறிந்த உண்மை. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தேர்தலிலே கூட அண்ணா அவர்கள் சொல்வார்கள், கருணாநிதி சிறந்த பேச்சாளர், எம்ஜிஆர் சிறந்த பேச்சாளர் கிடையாது. ஆனால் எம்ஜிஆரை எல்லா கூட்டத்துக்கும் அழைப்பார்கள் அண்ணா அவர்கள். அவர் சொல்வார், கருணாநிதி பேசட்டும், நீ உன் முகத்தை மட்டும் காட்டு. ஆக எம்ஜிஆர் முகத்தை காட்டினாலே தமிழக மக்கள் மயங்கி விடுவார்கள். அழகுக்காக மட்டுமல்ல, மனதினுடைய அழகை பார்த்தவர்கள். சரி. எனவே எம்ஜிஆர் என்பது அரசியலிலும் திரைப்படத்துறையிலும் கூட சாதிக்க முடியாத பல சாதனைகளை செய்தவர். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல, நான் அவர் காலத்தில் அரசியல் இருந்தது மட்டுமல்ல, நான் அவருடைய கட்சியிலே இல்லை என்று சொன்னாலும் கூட கூட்டணி என்று வருகின்ற பொழுது மேடையிலே என்னுடைய கட்சியை சார்ந்த தலைவருக்கு நான் மாலை அணிவிக்கிறேன் என்று சொன்னேன். இன்னொருவர் எம்ஜிஆர் அவருக்கு மாலை அணிவிக்க வேண்டும். நான் பலமுறை எம்ஜிஆர் அவர்களை திரைப்படத்தோடு தொடர்புகின்ற காரணத்தினாலே பேசியிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அரசியலிலே கிடையாது. அவருக்கு நான் அதை விட்டு கொடுத்தேன், அவர் எம்ஜிஆருக்கு மாலை போட்டுட்டுமே. ஆனால் மேடை ஏறியவர், வடபழனியிலே நடந்தது, மேடை ஏறியவர் நேராக என்னுடைய கட்சி தலைவர் ப. ராமச்சந்திரன் அவர்களுக்கு மாலை போட்டுவிட்டு இறங்கிவிட்டார். கூட்டணி இருந்தது, வேறு வழி கிடையாது. ஆளுயர மாலை என் கையில் இருக்கிறது, நான் பாராவிற்கு போட வேண்டும். ஆனால் அவன் பாராவிற்கு போட்டுவிட்டு இறங்கிவிட்டான். நான் மேடை ஏறி எம்ஜிஆர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், ஆளுயர மாலை அணிவிக்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததில் இன்றைக்கும் நான் நினைத்து பெருமிதம் அடைகிறேன். சரி, பேசுவோம் சார். அடுத்த சுற்று இருக்குமா? நம்ம பேசுவோம், நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம். துரைக்கருணா சார், இது இந்த நேரம் வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து, அவர் தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய பங்குகள் குறித்து பேசணும். இன்னைக்கு அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலர் திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் பேசும்போது எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோடு பேசினாங்க. அப்போ இருந்த காலம் ஒரு பொற்காலம், ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. 17,000 கொலைகள் தமிழ்நாட்டில் அரங்கேறியிருக்கு, ஒரு வளர்ச்சி கூட இல்லை. 5 ஆண்டுகள் முடிய போகுது. இப்போதான் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் மக்கள்கிட்ட போய் உங்கள் கனவை சொல்லுங்கன்னே கேட்குறாரு. ஆட்சியாளர்கள் நீங்கள் அதிகாரம் உங்கள் கையில் இருந்துச்சு, செய்ய வேண்டிய முடிவு உங்கள் கையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ போய் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, எம்ஜிஆர்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற வகையில் பேசியிருந்தாங்க. அது குறித்து இல்லை, திருமதி வி.கே. சசிகலா அவருடைய நேர்காணலை முழுமையாக நான் பார்த்தேன். மிக அழகாக தெளிவாக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் செயல்படுத்திய அந்த திட்டங்கள் ஏற்படுத்திய தாக்கம், அதனால் மக்களும் இந்த மாநிலமும் அடைந்த உயர்வு, இது ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் விவரங்களோட தரவுகளோடு அதை தெரிவித்தார். பார்ப்போம். இப்போ அவருடைய வெற்றியை முதல்ல ஒரு 2 நிமிடத்தை நான் பதிவு பண்ணிடுறேன்.
1972 கட்சி தொடங்குறார். 73 6 மாதத்திலேயே நாடாளுமன்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அதில் மத்திய ஆட்சி கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய தலைவர் பிறந்தவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பேரும் அரசியல் சக்திகளையும் புதிய சின்னம் புதிய வேட்பாளரை வைத்து ஒரு மகத்தான வெற்றியை பெறுகிறார். அப்போ இந்திய அரசியலை திரும்பி பார்க்க வைத்து மொத்த வாக்குகளில் 5,42,000 வாக்கில் 2,60,000 வாக்குகளை அந்தைய தினம் இருந்த புதிய வேட்பாளரான கே. மாயத்தேவர் புதிய சின்னமான இரட்டை இலை சின்னத்தின் மூலமாக பெறுகிறார். 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. இவரை இந்த திரு மாயத்தேவரை எதிர்த்து போட்டியிடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் பொன்முத்துராமலிங்கம், ஸ்தாபன காங்கிரஸில் NSV சித்தன், அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸில் கருசீமைச்சாமி. இந்த 3 பேருமே அந்த பகுதிகளில் பிரபலமானவர்கள். அப்படிப்பட்ட பிரபலமானவர்களையும் தோற்கடித்து மகத்தான வெற்றி. 74 புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கான வெற்றி. 77, 80, 84 ஒரு ஹார்ட்ரிக் வெற்றி. இந்த கட்சி தொடங்கி 72லேருந்து திமுக ஆட்சி கலைக்கப்படும் 76 வரையிலும் நீங்கள் இந்தியாவில் இல்லை எந்த நாடுலையுமே ஒரு மாநில கட்சி இந்த அளவுக்கு நெருக்கடி அரச பயங்கரவாதத்தை சந்திக்கிறார். புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையே கொலை செய்ய முயற்சி, அவர் மீதே கொலை வழக்கு, 6 பேர் அதிமுகவினுடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 18-20 பேர் திமுகவுக்கு எதிராக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவருக்கு ஆதரவாக விஷமருந்தியும் தீக்குளித்தும் தற்கொலை செய்து கொண்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவாக தான் இருக்கிறது. இப்படி ஒரு தொடர் வெற்றியை பெற்றவர் 77, 80, 84 இந்த 3 காலகட்டங்கள்லேயும் வெற்றியை பெற்று 11 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டார். மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொன்னது மாதிரி இந்த திட்டங்கள், இந்த கிராம முன்சிப்பை ஒழித்து விஓ, சாதாரண ஏழை எளிய தலித் மக்கள் கூட அந்த பொறுப்புக்கு வரலாம் கிராம நிர்வாகிகள் என்ற நிலையை உருவாக்கியது. சுயநிதி கல்லூரிகளை கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான பொறியாளர்களை உருவாக்கி லட்சக்கணக்கில் போயிட்டாங்க. இப்போ அவர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளில் போய் இருந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நம்ம இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு அனுப்பி பொருளாதார வளர்ச்சியை இந்த மண் பெற்றிருக்கிறது என்றால் அவருடைய இதுதான். அந்த சுயநிதி கல்லூரிகள் கொண்டு வந்ததான். அன்றைக்கு வசதி படைத்தவர்கள் மட்டுமே படிக்க முடியும் என்ற நிலையை மாற்றியவர். அதே போல் 22,000 ரேஷன் கடைகளை கொண்டு வந்து சாதாரண ஏழை எளிய மக்களுடைய அந்த அன்றாட உணவு தேவைகளை, நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் 2 லிட்டரு 5 லிட்டரு கேனெல்லாம் வரும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் குறிப்பாக இந்த சாதாரண ஏழை குடிசை வீடுகளுக்கு 1 விளக்கு மின்திட்டம், குறு சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்திட்டம், ஒரு தன்னிறைவு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் கிராம பகுதிகளில் சாலை வசதி, மின்விளக்கு வசதி, மருத்துவ வசதி, ஆரம்ப சுகாதார வசதி, சிறிய பேருந்துகள் வசதி என்று பல்வேறு கட்டமைப்புகளை, அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கினவர். அன்றைய தினம் வரை 31% இருந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 31% இடஒதுக்கீட்டை அப்படியே 50% உயர்த்தி ஏராளமான ஏழை குடும்பங்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உயர்வதற்காக இருந்தது. அவர் அறிமுகப்படுத்திய சத்துணவு திட்டம் என்பது மதிய உணவு திட்டத்திலிருந்து வேறுபட்டது. 2 வயது குழந்தைகள் வரை முதியவர்கள் வரையிலும் அதில் இருக்கலாம். சத்துணவு கூடம் என்று ஒரு தனி கூடத்தையே உருவாக்கி அதில் 2 வயது குழந்தைகள் சத்துணவு அமைப்பாளர்கள் என்றும் பலரும் போட்டு அதனால் பலன் பெற்றார்கள். அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது இது பிச்சைக்கார திட்டம், குழந்தைகளை தட்டேந்து வைக்கும் திட்டம் என்று சொன்னவர்களெல்லாம் கூட அந்த திட்டத்தில் உண்மையான சத்துணவை கொடுக்கிறோம் என்று முட்டைகளை போட்டது, பயிர் வகைகளை போட்டதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த திட்டத்தை யுனிசெஃப் பாராட்டியது, உலக வங்கி தலைவர்கள் பாராட்டினார்கள், அன்னை தெரேசா பாராட்டினார். இப்படி அவருடைய ஆட்சி என்பது 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். பல்வேறு இடங்கள்லையுமே இந்த அவருடைய அந்த அணுகுமுறை என்பது முதல் கூட்டம் அதிகாரிகள் மட்டத்தில் சொல்றார், நீங்கள் எத்தனை லட்சத்தில் எத்தனை கோடிகளில் திட்டங்களை தீட்டினாலும் அந்த திட்டங்களின் பயன் ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேர வேண்டும், அந்த அளவிற்கு நீங்கள் திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று ஒரு மகத்தான மக்கள் போற்றும் ஆட்சியை இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு ஆட்சிக்கு வந்து மக்கள் விரோத செயல்கள் தான் ஈடுபடுகிறார்கள். எனவே இந்த மக்கள் விரோத செயல்படும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஆட்சியை அகற்றி மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி 77, 80, 84 3 முறை, மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி 91, 2001, 2011, 2016 என்று ஒரு நல்லாட்சியை வழங்கினார்களோ 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை மீண்டும் அமைப்பதற்கு நான் முயற்சி மேற்கொள்வேன் என்று இன்றளவும் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அந்த முயற்சியை நிறைவு செய்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக மக்களுக்கான ஆட்சியாக
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இருக்கும் என்பதுதான் பொதுவெளி கருத்தாக மக்களின் பார்வையாக இருக்கிறது. திரு இளந்தமிழ் ஆர்வலன் சார், சார் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் இருந்த ஆட்சி முறையும் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி முறையும், ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் எதிர்கால திட்டங்கள் மக்களுடைய கனவு என்ன அப்படின்றத அறிந்தே அந்த திட்டங்களை செயல்படுத்திய முதலமைச்சராக இருந்தார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் 5 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகுதான் மக்களுடைய கனவு என்ன என்பதையே கேட்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கிறார். இதனை திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் கூட இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். நிறைவான உங்கள் சுருக்கமான கருத்து சார். நான் முதல் கட்டத்தை கருத்து சொல்லும் போது சொன்னதுதான், அதாவது தான் ஏற்றுக்கொண்ட தலைவர் பேரறிஞர் அண்ணா, அவருடைய கொள்கைகளை வழிநடத்துவதற்கு இவர் எடுத்துக்கொண்ட அந்த கம்யூனிசம் கேபிட்டலிசம் ரெண்டையும் சேர்த்து நடைமுறைப்படுத்தினார் என்று சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மாநில சுயாட்சி, மாநிலத்தினுடைய உரிமை என்கின்ற அந்த வகையில் சத்துணவுக்கு பிற்காலத்தில் அரிசி தட்டுப்பாடு மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த ஒதுக்கீடு போதவில்லை என்கின்ற போது 1985ஆம் ஆண்டு வாக்கில் டெல்லியில் அப்போ திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்த மன்மோகன் சிங் அவரிடத்திலே சென்று முறையிட்ட போது அவர் இந்த திட்டத்தை ரொம்ப சாதாரணமாக நினைச்சு அவர் புறந்தள்ளி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தம், நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் தமிழ்நாடு இல்லத்திற்கு வந்த பிறகு இந்த செய்தி அன்றைக்கு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்திக்கு தெரிய அவர் உடனடியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த சிக்கலை அழகாக அந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட புரட்சித் தலைவருடைய அந்த திட்டத்தை 2013ஆம் ஆண்டு அகில இந்திய அளவில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கே பேசினார் என்று சொன்னால், அதை டெக்கன் ஹெரல்டுல அலோக் பிரசன்னகுமார் என்கின்ற எழுத்தாளர் சொல்லும்போது, இந்த நாடு தழுவிய அளவில் ஒரு பொருளாதார மேதை இந்த திட்டத்தை பின்பற்றுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய கடமைகள் மற்றும் ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்போதே புரிய வைத்தார் என்று எழுதியிருக்கிறார். இது புரட்சித் தலைவருடைய அந்த கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்ட தலைவருடைய அந்த பண்புகளை புரிந்து கொண்டு செயல்படுவதனால அது நடக்குது. இன்னைக்கு காலையில செய்தியாளர்கிட்ட பேசும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொன்னாங்க, விஏஓக்கள் என்றால் பரம்பரையாக ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், மணியக்காரர் என்றும் முன்சிப் என்றும் அந்தந்த ஊர்களில் இருந்த விஷயம் இப்படி இருப்பது தவறு, அதுல ஏகப்பட்ட சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் இருக்கு, சமூகவியல் சிக்கல்கள் இருக்கிறது என்பதை அறிந்து மிக சாதுரியமாக அதை அரசு பணியாக மாற்றி எந்த சாதியை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த விதமான தங்கு தடையும் இன்றி அதிகாரத்தின் அந்த வாசலை அவர்கள் எட்டுவதற்கான வழிவகையை செய்து வைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதை நமது பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லும்போது சொன்னார், சத்தமே இல்லாமல் செருப்பு போட்டுக்கொண்டு இந்த தெருவுக்குள் வரக்கூடாது என்கின்ற ஒரு சமூக இறுக்கத்தை ஒரு இலவச காலனி திட்டம் என்று சாதாரண மாணவிகள், பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அந்த தடையை உடைத்தெறிந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதுதான் அண்ணாயிசம். இதுதான் புரட்சி தலைவி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் காலையில குறிப்பிட்டார்கள். அந்த மாதிரி நீங்க இன்டர்ஸ்டேட் சிக்கல்கள், அது காவேரி பிரச்சனையாக இருந்தாலும், குண்டுராவ் அப்போது அந்த கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது எந்த விதமான புரோட்டோகால், அரசு வழிமுறைகள் இதெல்லாம் பின்பற்றாமல் நேரடியாக குண்டுராவை சந்தித்து இந்த தண்ணீர் சிக்கலை நீங்கள் உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று நேரடியாக போய் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே பேசி அதற்கான தீர்வை கண்டவர். இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பஞ்சத்திற்காக தெலுங்கு கங்கை திட்டம் என்று எப்போதோ போட்டு கிடப்பில் போடப்பட்ட ஒரு திட்டத்துக்கு மீண்டும் உயிர் கொடுத்து என்.டி. ராமராவ் அப்போது ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இருந்த போது அவரை வரவைத்து, அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை வரவைத்து முதல் கட்டமாக நான் நினைக்கிறேன் 5 லட்சம் ரூபாய் ஏதோ ஒரு பெரிய தொகை, 80களில் அந்த தொகை மிகப்பெரிய தொகை, அதை கொடுத்து அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நம்மளுடைய செம்பரம்பாக்கம் வரைக்கும் புழல் ஏரி போன்ற ஏரிகளில் எல்லாம் பூண்டி நீர்த்தேக்கத்துக்கெல்லாம் அந்த தண்ணி சென்னை மாநகரத்தினுடைய இந்த தாகத்தை தீர்த்திருக்க என்று சொன்னால் அதன் வழியிலே தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அந்த ரயில்கள் மூலமாக வீராணம் தண்ணீரை கொண்டு வருவது போன்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வந்தார்கள். இது தலைவரை பின்பற்றி செயல்படக்கூடிய வழிவற்றி நடக்கக்கூடிய பிற தலைவர்களுடைய பாங்கு. இது எதுவுமே இல்லாமல் வெறுமன போலித்தனமாக இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை
ஒரு திரைப்பட நடிகர் என்று விமர்சனம் செய்த திமுக இன்றைக்கு எப்படி இந்த திரைப்படத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து மகனிலிருந்து பேரன் வரைக்கும் அனைவரையும் வந்து சினிமா மூலமாக மக்களிடம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கை கொள்கிறார் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் மக்களிடம் சென்று அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு புதிதாக சிந்திக்கின்ற திராணியும் இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் காட்டிய வழியில் அண்ணாவுடைய தலைவராக இருந்த பெரியார் அவர்களுடைய திட்டமாக இருந்தக்கூடிய எழுத்து சீர்திருத்தத்தை துணிச்சலாக கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல உலகத்தமிழ் மாநாடு நடத்தியது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலத்துல தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் நடத்தி இருக்கிறார்கள். அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த போது சென்னையில உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் தமிழ் என்று மாறுதட்டி கொள்ளுகிறார்கள். காலையில புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். இப்படி போலித்தனமாக தமிழ் தமிழ் என்றும் திராவிடம் என்றும் போலித்தனமாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய திமுக இன்றைக்கு மக்களுடைய கனவு என்ன என்பதை ஆராய்வதற்கு அரசு பணத்தை முறைகேடாக எடுத்து செலவு செய்து இன்றைக்கு மஞ்சள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் மக்களை தூங்க விடவில்லை, அவர்கள் கனவு காண வழி இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு, அதை நீங்கள் கனவாக மக்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது மக்கள் அன்றாடம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் கனவாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த என்னுடைய நிறைவு கருத்தாக நான் முடிக்கிறேன். ஓகே சார். நித்யானந்தன் சார், ரொம்ப மிகச் சுருக்கமா நிறைவான கருத்து. பாரத பிரதமர் மோடி அவர்கள் வாட்டர் டிப்ளமசி என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். பாகிஸ்தானை மிரள வைத்தவர் அந்த வாட்டர் டிப்ளமசி. இந்த வாட்டர் டிப்ளமசியை முன்னாடியே எம்ஜிஆர் அவர்கள் மிகச்சிறப்பாக சிறிய அளவில் முன்னோடியாக இருந்து செய்திருக்கிறார் 2 மாநிலங்களுக்கு இடையிலே. என் டி ராமராவ் அவர்கள் நடிகராக இருந்தார், இவரும் நடிகராக இருந்தால் 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாக சேர்ந்தார்கள். உணவுக்கு விருந்துக்காக அழைத்த பொழுது அங்கே எம்ஜிஆர் அவர்கள் சென்றார்கள். தண்ணீர் அருந்தவில்லை. அப்போ கொண்டு இவர் என் டி ராமராவ் தண்ணீர் சாப்பிடுங்க. இல்லை, இங்கே தண்ணி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார். என்ன காரணம்னு கேட்குற போது, கிருஷ்ணா நதிக்கு எங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் திறந்து விடலை, என்னுடைய மக்கள் தண்ணீர் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் என்று சொன்ன உடனேயே என் டி ராமராவ் அவர்கள் கிருஷ்ணா நதிக்கான ஏற்பாடுகளை செய்து அதாவது சென்னை மக்களுக்கு தண்ணீருக்கான வசதிகளை பெருக்கி கொடுத்தார்கள். இந்த வாட்டர் டிப்ளமசி எம்ஜிஆர் மோடி அவர்கள் பண்ணுவதற்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறார். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். யாரும் படித்து சிந்திச்சு செய்யறதில்லை. அந்த டிப்ளமசிங்கிறது அந்த நேரத்தில் வரக்கூடியது மட்டுமே தான். அந்த அளவில் எம்ஜிஆர் என்ன செய்வார், எப்படி செய்வார், மக்கள் மத்தியிலே அவர் மக்கள் மனதில் எப்படி இடம் பிடித்தார் என்றால் மனிதாபிமானம் கொண்டு மட்டுமே தான் இடம் பிடித்தார்கள். அவர் சொன்ன ஒரே ஒரு கடினமான சொற்களால் சொன்னது ஒருவரை என்று சொன்னால், ஒரு கட்சியை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு நம்முடைய சசிகலா அம்மையார் அவர்கள் மிக தெளிவாக ஒவ்வொன்றாக இப்போ நாம் பேசியது அத்தனையுமே ஒரு சிறிய திருக்குறளை போல 2 வரிகளிலே மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழக அரசு 4.5 ஆண்டுகள் எப்படி தூங்கிக் கொண்டு கும்பகர்ணனாக இருந்து இன்றைக்கு விழித்தெழுந்து ஏதோ மக்களுக்கு நன்மை செய்வது போல் நடிக்கிறார்கள். ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் அதையே செய்யாமல் புதிதாக என்ன தெரிந்து கொண்டு செய்ய போகிறார்கள் என்று கேட்டிருக்கார்கள். அது பாராட்டிற்குரியது. அவர்கள் சிந்திக்க தகுந்த சொற்களால் தான் அதை சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காட்டாட்சி தர்பாரை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லோருடைய அவாவாக இருக்கிறது. மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக கருதுகிறோம். ஓகே சார். புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த நாளில் இந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் 4வருக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.